ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே மீட் பண்ணி க்ரஷ் மோடு அப்புறம் லவ்வர் ஆகி இப்போ உங்கள் ஒய்ஃபாகவும் ஆக்க போகிறேன். நம்மளோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லவ் ஸ்டோரி தான் இது. ஜான் 2023 தான் ஃபஸ்ட்டு பெருந்துறை பஸ் ஸ்டாண்டில் நம்ம மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் வாங்கி நம்ம ஃப்ரெண்டாக தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அப்போவே என் மேலே உங்களுக்கும் உங்கள் மேலே எனக்கும் க்ரஷ் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணி April 9, 2022 நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் வெளியே போனோம். ஒன் டே ஃபுல்லாக கோயம்புத்தூரில் சுற்றி முடிச்சுட்டு நைட் 7:30 இருக்கும். அப்போ பைக்கில் ரிட்டன் வந்துட்டு இருந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்டிங்க. அது நோ சொல்ல எனக்கு தோணவே இல்லை. அப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த லவ் ஸ்டோரி. இப்போது நம்ம மேரேஜில் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு போனது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தான். இதுக்கு இடையிலையே என்னோடய பர்த்டேவும் வந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு பிஸியாக இருந்தீங்க. சரி உங்களால் வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் போட்டுட்டு என்னை மீட் பண்ண வந்து கேக் வெட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே சென்னை கிளம்புனீங்க. இப்படி ஸ்வீட்டாக நினச்சி பார்க்க பல ஹாப்பியான லவ் ஸ்டோரிஸ், லவ் இன்சிடெண்ட்ஸ் நமக்கு நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் திடீர்னு நம்ம லவ் ஸ்டோரியில் கசப்பான விஷயங்களும் நடந்துச்சு. அதனால் நாம் ஒரு மாதமாக பேசிக்கவே இல்லை. சரி ஒரு மாதமாக நம்மளால் பேசாமல் இருக்க முடியுது, அப்போ இது ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து இது இப்போவே முடிச்சுக்கலான்னு நினச்சிட்டு உங்களை கடைசியாக ஒரு தடவை மீட் பண்ணிக்கலான்னு நினச்சி உங்களை பார்க்க வந்தேன். 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களை பார்த்ததும் 1 மந்த்தாக இருந்த ஈகோ எங்கே போச்சுன்னே தெரியல. நம்மளோட லவ் தான் ரெஃப்ரெஷ் ஆச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு எவ்வளோ ஈகோ வந்தாலும் உங்களை பார்த்தா எல்லாமே மறந்து உங்கள் மேலே இருக்கிற லவ் தான் என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு. அடிக்கடி பக்தி பலமாக சென்னிமலை முருகன் கோவிலுக்கு, பண்ணாரியம்மன் கோவிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதை விட ரொம்ப மறக்க முடியாத விஷயம்னா ஒவ்வொரு தடவை என்னை மீட் பண்ண வரும்போது உங்கள் வீட்டில் பூத்த ரோஜா பூவை எனக்கு பறிச்சுட்டு வருவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க் ஜாயின் பண்ணியிருந்த டைமில் கூட அப்பப்போ என்னை பார்க்க மீட் பண்ண வருவீங்க. பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு போகிறது, குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவீங்க. எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஒரு காளான் வாங்கி கொடுத்து என்னை சமாதானப்படுத்திடுவீங்க. சரி வீட்டில் சொல்லி நம்மளோட மேரேஜுக்கு அப்ரூவல் வாங்கலான்ற டைமில் தான் ஜாதகன்ற பெரும் புயலே நம்ம லைஃப்பில் வீசிச்சு. அதையும் தாண்டி ஒரு வழியாக November 8, 2024 நமக்கு உறுதி வார்த்தையும் கொடுத்தாங்க. 2025 July 7 நம்மளுடைய நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நிறைய சண்டை போட்டு சிரித்து பேசி நம்ம இப்போது லைஃப்பை ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நிறைய பேசலாம், சிரிக்கலாம், சண்டை போடலாம், சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்ப்ரைஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது.